முட்டாள்களுக்கு மட்டுமே திராவிடர் கழகத்தில் இடமுண்டு என ஈ. வே. ராமசாமி ஏன் கூறினார் என இந்த காணொளியில் காண்போம். அது பற்றி நம் காணொளியில் காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. 25 நவம்பர் 20 நாள் விடுதலையில் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் வித்தைகளில் விற்பன்னர்கள் என்கிற தலைப்பில் பாஜக குறித்த ஒரு செய்தியை வெளியிட்டு அதற்கு அவர்களின் கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார்கள். செய்தி. கேரள பஞ்சாயத்து தேர்தலில் முதல் முறையாக பாஜக சார்பில் முஸ்லிம் பெண் போட்டி. விடுதலையின் சிந்தனை வித்தைகளையும் தந்திரங்களையும் காட்டுவதில் பாஜகவும் சங் பரிவார்களும் கில்லாடிகள் ஆயிற்றே. ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்களை பொறுக்குவதற்கு எந்த மாதிரியான கில்லாடி வேலைகளையும் செய்யும். அந்த விஷயத்தில் திராவிட கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பாஜக கட்சிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. பார்ப்பன எதிர்ப்பு ஈ. வே. ராமசாமியே தம் பார்ப்பன எதிர்ப்பு கொள்கையை குப்பையில் போட்டுவிட்டு. காமராசருக்காக பார்ப்பன வேட்பாளர்களை ஆதரிக்கிற இழிவான வேலைகளை செய்யவில்லையா. ஈ. வே. ராமசாமி சொன்னது காங்கிரசார் களிமண்ணையோ மரக்கட்டையையோ நிறுத்தினாலும் நாம் நமக்காகவே வேலை செய்வது போல் பாடுபட வேண்டும். கருணானந்தம் எழுதிய தந்தை பெரியார் நூல். 479 முதல் 480 வரை. நவம்பர் 17 61 அன்று. தேர்தலில் திராவிடர் கழகத்தின் நிலை குறித்து எழுதிய கட்டுரையிலிருந்து. கழக மண்ணாக இருந்தாலும் மரக்கட்டையாக இருந்தாலும் ஈ. வே. ராமசாமி ஆதரிப்பாராம். தி.க. ஆசாமிகளின் வரலாறே இவ்வளவு அசிங்கமாக இருக்க எந்த யோக்கியதையில் பாஜகவை விமர்சிக்கிறான். மேலும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாஜகவினர் முஸ்லிம் வேட்பாளர்களையே நிறுத்தவில்லை. என பாஜக மீது குற்றப்பத்திரிகை வாசிக்க தவறாத வீரமணி கும்பல். இப்போது பாஜக முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தும்போது. அதை வரவேற்க வேண்டுமா அல்லது அறிவில் குறைபாடுள்ளவனை போல் தூற்ற வேண்டுமா. தி.க. ஆசாமி அறிவு குறைபாடு உள்ளவன் தானே. அதனால் தான் பாஜக முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தினாலும் விமர்சிக்கிறான். நிறுத்தவில்லை என்றாலும் விமர்சிக்கிறான். தங்களது ஒவ்வொரு பேச்சிலும் தாங்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என வெளிப்படுத்த தி.க.வினர் தயங்குவதே இல்லை. இனியொரு முறை பாஜக முஸ்லிம் வேட்பாளர்களை தேர்தலில் நிறுத்தாதபோது. அதை விமர்சிக்கட்டும் அப்போது அவர்களின் பித்தலாட்டத்தை வைத்துக் கொள்கிறோம். பாஜக குறித்த எந்த செய்தியையும் அறிவு கொண்டு சிந்திக்கிற அறிவில்லாமல் விமர்சிக்க மட்டுமே தி.க.வினர் பயன்படுத்துகிறார்கள். ஈரோட்டு கண்ணாடியை கழற்றி தூர எறிந்துவிட்டு. நல்ல மனநல மருத்துவரை பார்ப்பது நல்லது. ஒரு மதத்திற்கானவர்களின் கட்சியாக கருதப்படும் ஒரு கட்சி. இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களை தம் கட்சி வேட்பாளர்களாக நிறுத்துவதில் என்ன குற்றம் கண்டுபிடித்தான் தி.க. ஆசாமி. ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு ஒரு மதத்தவரிடம் பொறுக்கி தின்றுவிட்டு. இன்னொரு மதத்தவரை விமர்சிக்கிற அறிவு நாணயமற்றவர்களாக இருக்கிற தி.க.வினரை போலிருப்பது தான் தவறு. ஈ. வே. ராமசாமி ஒரு முறை சொன்னது. ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு மதத்தை குறை சொல்லும் ஒருவனை விட அயோக்கியன் எவனும் இருக்க முடியாது. சொன்னது நியாயமாக இருந்தாலும் ஈ. வே. ராமசாமி சுட்டிக்காட்டிய அந்த அயோக்கியனை விட மிக பெரிய அயோக்கியன் வேறு ஒருவன் இருக்கிறானே. அந்த அயோக்கியராக ஈ. வே. ராமசாமியே அல்லவா இருந்திருக்கிறார். காரணம் பகுத்தறிவாதி என சொல்லிக்கொண்டு. ஒரு மதத்தை மட்டுமே குறை சொல்லி மற்ற மத தவறுகளை கண்டும் காணாமல் போகிறவன். மிக பெரிய அயோக்கியனாக தானே இருப்பான். அந்த அயோக்கியதனத்தை செய்யக்கூடிய நபராக ஈ. வே. ராமசாமி தானே காலங்காலமாக இருந்தார். அதுவே இன்றைக்கு தி.க. கும்பலிடம் தொடர்கிறதே. அதன் வெளிப்பாடாக தான் பாஜக மீதான விமர்சனம். சிறுபான்மை சமூகத்திடம் பொறுக்கி தின்ற காரணத்தால். பாதிரியார்களின் பாலியல் வன்கொடுமையை பேச மறுக்கிறான். சிறுபான்மை சமூகத்திடம் பொறுக்கி தின்ற காரணத்தால்.
தீவிரவாதிகளால் நடத்தப்படும் குண்டு வெடிப்பை கண்டிக்க தவறுகிறான். இதை விடவா வெட்கக்கேடான செயலாக அயோக்கியதனமாக போனது பாஜக முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த விஷயத்தில் ஈவே ராமசாமியின் முஸ்லிம்கள் ஆதரவு யோக்கியதை எப்படி இருந்தது. இந்துக்கள் எதிர்க்கப்பட முஸ்லிம்களுக்கு கொம்பு சீவினார். ஒரு பகுத்தறிவாதியாக இருந்து கொண்டு அசிங்கமான வேலைகள் செய்து பிறகு அறிவு வந்து கூறினார். பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. ஈவே ராமசாமி விடுதலை தலையங்கம் மார்ச் 6 1962. ஈவே ராமசாமி தம் பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து. உயர்வான மதம் எனும் அடிப்படையில் முஸ்லிம்களை ஆதரித்துவிடவில்லை. ஒருவனை எதிர்க்க இன்னொருவனை ஆதரித்திருக்கிறார். இதைத் தான் கில்லாடித்தனம் அயோக்கியத்தனம் என சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த கில்லாடித்தனத்தால் என்ன பயன். ஈவே ராமசாமி பார்வையில் அந்த கில்லாடித்தனம் அவருக்கு நன்மையை விட கொடுந்தீமையை கொடுத்திருக்க வேண்டும் போலும். அதனால் மலத்தோடு ஒப்பிடுகிறார். சக மனிதர்களை மலத்தோடு ஒப்பிடுகிறவன் எவ்வளவு பாழ்பட்ட அறிவுடன் இருப்பான். அவனா பகுத்தறிவாதி. சக மனிதர்களை மலத்தோடு ஒப்பிடுகிற புத்தி பேதலித்த நபரா நம்மை இழிவிலிருந்து காப்பாற்றுபவராக இருந்து இருப்பார். நிச்சயம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தில் தீக்க ஆசாமிகள் எவர் மீதும் வைக்கிற குற்றச்சாட்டு. மல்லாந்து படுத்து எச்சில் துப்புகிற புத்திசாலித்தனம் தான்.